இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அபுவாபுஹா, மறுமை நாளில் நரகத்தை நோக்கி குற்றவாளிகள் ஓட்டப்படுவார்கள், நரகத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள், நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திருனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. மலக்குமார்கள் கேட்பார்கள், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நபிமார்கள் வந்தார்களா? அந்த நபிமார்கள் இந்த நாளை குறித்து அச்சமூட்டி உங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களா என்று குற்றவாளிகளை பார்த்து கேட்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள் அவர்களுக்கு, அவர்கள் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் இது குறித்து அவர்கள் உணர்வார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. மறுமை நாளில் கை சேதப்பட போகிறார்கள் இவர்கள், மறுமை நாளில் இவர்கள் கை சேதப்பட போகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 14வது அத்தியாயத்தின் 44வது வசனத்தில் அல்லாஹ் திரும்ப ஞாபகப்படுத்துகிறான், ரப்பனா அஹ்ர்னா இலா அஜலின் கரீபின் நுஜீபு தஅவதக வ நத்தபிஅர் ருசுல என்று நரகவாசிகள் சொல்லுவார்களாம். அல்லாஹ்வே, உனது வேதத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம், உனது அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உனது தூதரையும் நாங்கள் பின்பற்றுவோம், யா அல்லாஹ் எங்களை நீ வெளியேற்று என்று நரகத்துடைய வேதனை தாங்காமல் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாள் வரும், அந்த நாளில் எல்லோரும் கை சேதப்படுவார்கள். அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணிக்கிற மக்கள் ஆனாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்காமலேயே அல்லாஹ்வுடைய ரசூலை அவமரியாதை செய்கிற மக்கள் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் உலகத்திலேயே திருந்துகிற வாய்ப்பை பெற்றுக்கொண்டு உலகத்தில் திருந்த முயற்சி எடுங்கள். நீங்கள் கேலி கிண்டல் செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் அல்ல, கேலி சித்திரம் வரைந்து மக்கள் மத்தியில் பரப்பி விடுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. அந்த தூதர் உங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர், உங்களின் மீது இரக்கம் கொண்ட தூதர். அந்த தூதர் ஒரே நேரத்தில் ஆன்மீக தலைவராக இருந்தார், ஆட்சிக்கும் தலைவராக இருந்தார். போர் என்று வந்தால் போர் தளபதியாகவும் அல்லாஹ்வுடைய ரசூல் நிற்பார். குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாக, மனைவிகளுக்கு நல்ல கணவன்மார்களாக, பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக ஒரே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து பொறுப்புகளையும் தாங்கி இந்த மனித சமுதாயத்தில் வாழ்ந்தாரே. எங்காவது ஒரு இடத்தில் பார்க்க முடியுமா அவருடைய வாழ்விலே ஏதாவது ஒரு அசிங்கமான சம்பவத்தை, அருவருக்கத்தங்க சம்பவத்தை, முகம் சுளிக்கிற ஒரு சம்பவத்தை அவருடைய ஏதாவது ஒரு துறையில் காண்பிக்க முடியுமா உங்களால்? அல்லாஹ் சொன்னானே, அவர் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, அவர் உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, காண்பிக்க முடியுமா உங்களால்? முடியாது. ஒரு யூத சிறுவன், எந்த யூதர்களும் எந்த நசாராக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை இன்றைக்கு கேலி சித்திரம் வரைந்து இன்றைக்கு இப்படியெல்லாம் அவமதிப்புக்கு உள்ளாக்குகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் கண்கள் எல்லாம் அவர்களுக்கு கலங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு யூத சிறுவன் பணி செய்து கொண்டிருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை நெருங்குகிற ஒரு காட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி போய் பார்த்தார்கள். யூதனாக இருந்தும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத தனது பணியாளராக இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓடி போய் பார்த்தார்கள். போய் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மகனே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள். மறுமை நாளில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நீ வெற்றி அடைவாய் என்று சொன்னார்கள். மகன் அவனுக்கு அருகிலே இருக்கிற தந்தையை பார்க்கிறான், அபிப்பிராயம் கேட்பதை போல பார்க்கிறான். தந்தை மகனுக்கு சொன்னார், முகம்மது சொல்வதை போல சொல், முகம்மதுக்கு கட்டுப்படி என்று தந்தை சொன்னார். மகன் உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார். மறுகணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார்கள். என்ன காரணம்? ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, இதே நிலையில் மரணித்தால் இவர்களுடைய மறுமை வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக வேண்டி ஓடோடி சென்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மனித சமுதாயம், எனது சமுதாயம், எனது சமுதாயம் என்று எப்பொழுதும் அழுதவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவருடைய இரக்கத்திற்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் உடையவர்.